தேங்க்ஸ் மிஸ்டர் விகடன். இது என்னது, தடுப்பூசியை வைத்து செய்யும் அரசியல் ஏன் ஆபத்தானது? விளக்கும் மருத்துவர். விளக்கும் மருத்துவர் சரிங்க, இவரும் இந்தம்மா மருத்துவரா? சில்கில் கட்டியிருக்குது, அதில் ஏதோ லஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இதுங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ, ஏபி ஃபோட்டோ. சரி, ஏபி ஃபோட்டோக்காரரும் தேங்க்ஸ் தான். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் கொரோனா தடுப்பூசி இலவசம். ஏமா இப்படிலாம் நீங்கள் அவங்க அரசியல் யாரும் ஆக்கல, நீங்கள் தான் ஆக்குறீங்க. நீங்கள் பெரியார்மா உண்மையில். ஃபைனான்ஸை பற்றி ஜீரோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 12,00,000 கோடி வருமானம் வருதுன்றீங்க, அதே போகிறோன்றீங்க. ஏமா எத்தனை பேர் ஏமாற்றிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கான் நாட்டில். அவங்கெல்லாம் ரைடு பண்ணேன்னா பண்ண மாட்டேன்ற. நான் வந்து அப்ரூவ்டு வேல்யூ நியூ டெல்லி, எனக்கு காரணமும் நான் வச்சுருக்கேன், வழியும் வச்சுருக்கேன். எப்படி இவங்களெல்லாம் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரூபா வசூல் பண்ணுறதுன்னு, பிளாக் பண்ணி, நெப்போட்டிசம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 3 உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு பின்னாலே நடக்குது. நீங்கள் பெரிய ஸ்காலர் மாதிரி என்னவோ போட்டால் மாத்திரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் வந்தால் கூட அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் அரகண்ட் பாலிட்டிஷியன் சொல்லுவேன், பிஜேபி. ஏமா தமிழ்நாடு குட் கவர்னன்ஸு பச்சாரி கையில் கொடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 8, 10, 15 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதே செய்யலை. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக வெற்றி பெற்றால் இது செய்வோம், இல்லைன்னா செத்து போயிடு அப்படின்றீங்க ஜனங்களுக்கு. அவன் என்ன ஓட்டு உனக்கே போடணுன்னா அது எப்படி நீ அரசியல் பண்ணாமல் எப்படி இருக்கிற நீ? ஏம்மா சீதாராமன் அம்மா, தமிழில் மாத்திரம் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், அந்த நீ பாதி ஆஃப் நாலேஜ். உங்கள் 55 மினிஸ்டர் இருக்காங்க பாரு பிஜேபியில், மோடி டீமில், ஒருத்தனால் ஆய்க்கல. எப்படி அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்ட்ரோல் பண்ணுவான்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் பின்னால் சதி பண்ணிவிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவான். சாயங்காலம் 6:30-7 மணிக்கு நீங்கள் கையெழுத்து போட்டுருவீங்க. அதனுடைய இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாது. சும்மா இது இதெல்லாம் போட்டு ஜனங்களை ஏமாற்றாதீங்க பாவம்.
பச்சாரி யோகா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட். நான் வந்து ஜனங்களை ஏமாத்துறது எனக்கு பிடிக்காது. சரி விடுவா, நான் எதுக்கு வர்றேன்னு கேட்டேன். உங்ககிட்ட வரல, நீ இல்லைன்னா கூட அந்த இவன் இருக்கான் பாருங்கள், ரவிசங்கர் பிரசாத், அந்த ஆள் மேலே கேஸ் போட்டு போகிறேன். நான் கேஸ் போட்டு டெல்லிக்கு வந்து நானே கேஸ் போட்டு இந்த ஆள் அடுத்த 5 years எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு போட போகிறேன். கொஞ்சம் ரீசனபிளாக இருங்கம்மா. குட் கவர்னன்ஸ். Hello, my dear citizen. This is Pachari Yoga International Trust. That is right. This is to certify that this trust is registered under Societies Registration Act in India. This trust is a non-profit and goes online with yoga as a mandate for duty, diligence and dedication in public life. The sole mandate holder of this trust is the approved senior fellow valuer in the Institution of Valuers at New Delhi. Pachari is a senior consulting engineer in the Institution of Engineers at Kolkata. Pachari is the qualified senior technologist from PhD institutions at Coimbatore. Pachari is also the senior cost analyst from the University of Bombay. This senior citizen, Pachari, is also the retired central pensioner in India who can take challenges as an expert in yoga and as an exponent in Bhagavad Gita. In this clip, the trust endorses that yoga alone can redefine service, health, hospitalization, trade, production, employment, war and peace. Thus signed by the sole mandate holder for Pachari Yoga International Trust. Thus dated 28th day of January 2020. Please visit further. தேங்க்ஸ் மிஸ்டர் விகடன். இது என்னது, தடுப்பூசியை வைத்து செய்யும் அரசியல் ஏன் ஆபத்தானது? விளக்கும் மருத்துவர். விளக்கும் மருத்துவர் சரிங்க, இவரும் இந்தம்மா மருத்துவரா? சில்கில் கட்டியிருக்குது, அதிலே ஏதோ லஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். இதுங்க ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ, ஏபி ஃபோட்டோ. சரி, ஏபி ஃபோட்டோக்காரரும் தேங்க்ஸ் தான். இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் கொரோனா தடுப்பூசி இலவசம். ஏமா இப்படிலாம் இப்போ அவங்க அரசியல் யாரும் ஆக்க, நீங்கள் தான் ஆக்குறீங்க. நீங்கள் பெரியாருமா உண்மையில். ஃபைனான்ஸை பற்றி ஜீரோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 12,00,000 கோடி வருமானம் வருதுன்றீங்க, அதே போகிறோன்றீங்க. ஏமா எத்தனை பேர் ஏமாற்றிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்கான் நாட்டில். அவங்கெல்லாம் ரைடு பண்ணனா பண்ண மாட்டேன்ற. நான் வந்து அப்ரூவ்டு வேல்யூ நியூ டெல்லி, எனக்கு வந்து காரணமும் நான் வச்சுருக்கேன், வழியும் வச்சுருக்கேன். எப்படி இவங்களெல்லாம் இது பண்ணி அரெஸ்ட் பண்ணி
ரூபா வசூல் பண்ணுறதுன்னு பிளாக் மணி, நெப்போட்டிசம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 3 உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு பின்னாலே நடக்குது. நீங்கள் பெரிய ஸ்காலர் மாதிரி என்னவோ போட்டால் மாத்திரம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காங்கிரஸ் வந்தால் கூட அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் அரகண்ட் பாலிட்டிஷியன் சொல்லுவேன் பிஜேபி. ஏம்மா தமிழ்நாடு குட் கவர்னன்ஸு பச்சாரி கையில் கொடுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 8, 10, 15 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதே செய்யலை. இப்போ வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாஜக வெற்றி பெற்றால் இது செய்வோம், இல்லைன்னா செத்து போயிடு அப்படின்றீங்க ஜனங்களுக்கு. அவன் என்ன ஓட்டு உனக்கே போடணுன்னா அது எப்படி நீ வந்து அரசியல் பண்ணாமல் எப்படி இருக்கிற நீ? ஏம்மா சீதாராமனம்மா தமிழில் மாத்திரம் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன், வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிறேன், அந்த நீ வந்து பாதி ஆஃப் நாலேஜ் உங்கள் 55 மினிஸ்டர் இருக்காங்க பாரு பிஜேபியில், மோடி டீமில் ஒருத்தனால் ஆய்க்கல. எப்படி அவன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கண்ட்ரோல் பண்ணுவான்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் பின்னால் சதி பண்ணிவிட்டு ஒரு கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவான். சாயங்காலம் 6:30-7 மணிக்கு நீங்கள் கையெழுத்து போட்டுருவீங்க. அதனுடைய இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியாது. சும்மா இது வந்து இதெல்லாம் போட்டு ஜனங்களை ஏமாற்றாதீங்க பாவம். பச்சாரி யோகா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் நான் வந்து ஜனங்களை ஏமாற்றுறது எனக்கு பிடிக்காது. சரி விடுவா, நான் எதுக்கு வர்றேன்னு கேட்டேன். உங்ககிட்ட வரல, நீ இல்லைன்னா கூட அந்த இவன் இருக்கான் பாருங்கள், ரவிசங்கர் பிரசாத், அந்த ஆள் மேலே கேஸ் போட்டு போடுறேன். நான் கேஸ் போட்டு டெல்லிக்கு வந்து நானே கேஸ் போட்டு இந்த ஆள் அடுத்த 5 இயர்ஸ் எலெக்ஷன் நிற்கக்கூடாதுன்னு போட போகிறேன். கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குமா? குட் கவர்னன்ஸ் உங்களுக்கு என்ன தெரியும்? அந்தம்மா யார், தாமரையா, அப்போ ஆந்திரா கவர்னராக இருக்குது, என்ன தெரியும்? அந்தம்மா நல்லா தின்னுட்டு தெரியுதுமா அந்தம்மா. உடம்புல உப்பி போய் உடம்புல இதெல்லாம் போய் ஒரு இனிமா போட்டு பசக்கனை வெளியே எடுக்க வேண்டியது தான், அந்தளவுக்கு போயிடும். ரொம்ப உப்பி போச்சுமா அந்தம்மா உடம்பு. புடவெல்லாம் கம்மியாக உப்போம், இந்தம்மா இப்போவே இப்படி உப்புது. டாக்டர் டிஜிஓன்னு சொல்லிக்கணும் அந்தம்மா. கொஞ்சம் இதாக பண்ணுவான் அந்தம்மா, ட்ரீட்மெண்ட் அது கூடம்மா. ஏன் மருத்துவ என்னது தடுப்பூசி வைத்து செய்யும் அரசியல் ஏன் ஆபத்தானது? அப்போ நீ இல்லைன்னாலும் அந்த தடுப்பூசி வந்து தான் போகுது. அந்த டாக்டர் பர்மனெண்ட்டாக தான் இருக்காங்க. நீ இருந்தால் தான் தடுப்பூசி வருமா? அந்த முகமூடி எங்கேருந்து வாங்கினது? எங்கேருந்து வாங்கினீங்க? இது ஸ்பெஷலாக ஏதாவது பார்த்துக்கவா? இதில் தடுப்பூசியில் நீ போயிட்டு போகிற அப்புறம் ஏற்கனவே நீ சொல்லியிருக்கீங்க என்னது ஒரு வீடியோவில், நான் வெங்காயமே தொண்ண மாட்டேன். வெங்காயமே தொண்ண மாட்டேன் ரொம்ப ஹார்ம்ஃபுல் அது ஆக்சுவலாக. நீங்கள் ஜனங்கிட்ட அப்ளாஸ் வேணும்னா இதெல்லாம் சொல்லாதீங்க. ஆமாம், பக்கத்தில் யாருமா இருந்தாலும் பாலிட்டிக்ஸ் நீ லீவ் போட்டு தான் பாலிட்டிக்ஸை பற்றி பேசுகிறியா? இல்லை லீவ் போடாமல் மினிஸ்டராக இருந்துட்டு போட்டேன்னு வச்சுக்க, அதே ஒரு இது இருக்குது, கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷன் இருக்குது. பார்த்து செய்யுங்கம்மா. குட் கவர்னன்ஸ் அட் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு கேட்டால், இப்போ வர்ற டேக்ஸை வந்து 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒரு 300 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் 50 வருஷம் மேலே இருக்குன்னா டிஸ்மிஸ் பண்ணுறது டைரெக்டாக. 2-3 மினிஸ்டரை கைது பண்ணி உள்ள ஜெயிலில் வைக்கிறது. இதுதான் மெயின் அதிரடி நடவடிக்கை. இதெல்லாம் யாரும் செய்ய முடியாது. ஒன்லி பச்சாரி யோகா இன்டர்நேஷ்னல் ட்ரஸ்ட் கேன் டூ திஸ் டைப் ஆஃப் ஒர்க். மிஸ்டர் மோடிஜி ஆல்சோ வில் ஃபைண்ட் இட் ஈஸி. நீங்கள் என்ன பண்ணுறது? ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க? பாஜகவுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்தால் கொரோனா தடுப்பூசி இலவசம் என நாட்டின் ஆளுங்கட்சியும் தமிழகத்தில் விரைவில் அனைவருக்கும் தடுப்பூசி கொடுத்தா என்ன பண்ணுற சொல்லு? செத்து போனாலும் டெத் சர்டிஃபிகேட்டே இல்லை இது வரைக்கும். பார்த்துக்கோ, ப்ராப்பர்ட்டி ரைட்டு அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கஷ்டம். அந்த ஃபேமிலியெல்லாம் அப்படியே ஒழிஞ்சு போக வேண்டியது தான். அந்த ஃபேமிலி உனக்கு ஓட்டு போடுமா? ஏமா பிஜேபி இஸ் ஒன் சிம்பிள், அவ்வளோதான். பிஜேபி வந்து பெரிய ஒரு இந்த சிம்பிள் இல்லை, ஆதரவு இல்லாத நாட்டு சிம்பிள்னு நினைக்காத. நீ காட்டுற பாரு கையே, அந்த கையே வந்து பெரிய சிம்பிள்மா. நீங்கள்லாம் இன்றைக்கி பாலிட்டிக்ஸில் இங்கே வந்து சேரில் உட்காந்து ஒரு வருஷம் 2 வருஷமாக உட்காந்துருக்கீங்க. அதுக்கு முன்னாடி அந்த இதில் போய் ரஃபேலில் போய் ஏரோப்ளைனில் போஸ்ட் கொடுத்தீங்க, ஃபோட்டோ கொடுத்தீங்க. இதெல்லாம் வந்து பெரிய மினிஸ்டருக்கு ஒரு இது கிடையாது. பார்த்துக்க, எஃபிஷியன்சி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி எஃபிஷியன்சின்னா உங்ககிட்ட வந்து 20%.
அந்த ஆள் யார் சிதம்பரம் கிட்ட 30%. இது பச்சாரி வந்து அந்த சீட்டில் உட்காந்தாலும் வச்சுக்க எஃபிஷியன்சி 70% ஆயிரும் 6 மாதத்தில். எல்லாமா 30 சிசி வந்து டிஸ்மிஸ் பண்ணு. சீஃப் கமிஷனர் இன்கம் டேக்ஸ்னு உட்காந்துருக்காங்க 30 பேர், 300 ஆடிட்டர்ஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணு. பேலன்ஸ் ஷீட் ரிவ்யூ பண்ணுமா, அதாம்மா வேலை வந்துக்கு. சும்மா டெய்லி போய் 11 மணிக்கு காஃபி சாப்பிட்டு வந்துடுறது அதெல்லாம் வேலை இல்லை. யூ ஆர் அன்ஃபிட் டு பி 100% ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 20% வேணால் உட்காந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றும் பரவாயில்ல, உடம்பு ஊதாமல் வச்சுருக்கீங்க. அவர் உடம்பு ரொம்ப ஊதி போச்சு, உடம்பு பூரா நீராகி போச்சு மோதிஜிக்கு. Pachari Yoga International Trust, that is right. This is to certify that Bhagavad Gita and yoga will neutralize evil forces threatening good governance in this 21st century. This is also to certify that Bhagavad Gita offers yoga, meditation and recitation as a powerful tool to boost value in Modi's Swachh Bharat towards performance of one's duty irrespective of gain or loss. Oh.